கொலை எரியுது சார். கொலை அவன் ஜாலியா தெரியறான். அவன் தப்பு செஞ்சவன், அவன் தப்பு செஞ்சுட்டான்ல, நான் செஞ்ச தப்புன்னு சொன்னான்ல, அவனை தூக்கி உள்ள வைக்காம என்ன பண்ணுது இந்த காவல்துறை? காவல்துறை என்ன சார் பண்ணுது? சைக்கிள்ல வந்துட்டு தான் எப்பவும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். என்ன மறிச்சு என்ன பண்ணாத சித்திரவதெல்லாம் பண்ணிட்டான். எனக்கு வந்து நீதி கிடைக்கணும். நான் நீதிக்காக போராடுறேன். அவன் 5 நாளா இந்த புகார் கொடுத்து கொண்டு கேஸ் கொடுத்ததில்ல, போலீஸ்காரங்களும் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. நான் பாதிக்கப்பட்டவன். நான் 5 நாளா கொலை எரியுது சார். கொலை அவன் ஜாலியா தெரியறான். அவன் தப்பு செஞ்சவன், அவன் தப்பு செஞ்சுட்டான்ல, நான் செஞ்ச தப்புன்னு சொன்னான்ல, அவனை தூக்கி உள்ள வைக்காம என்ன பண்ணுது இந்த காவல்துறை? காவல்துறை என்ன சார் பண்ணுது? அப்ப காவல்துறை வந்து அவனுக்கு இதா இருக்கா? அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அப்படி பண்ணுதா? நான் பாதிக்கப்பட்டவன் நான் சார். எனக்கு நீதி வேணும். எனக்கு நீதி கிடைக்கல, இந்த இடத்துல நான் தீ குளிச்சு சாவுவேன். எனக்கு நீதி வேணும். பொதுவாக ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா எந்த பொண்ணுமே முன்னாடி வரமாட்டா சார். இந்த விஷயத்தில் ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறோம், அதுக்கெல்லாம் நாங்கள் துணையாக நிற்கிறோம். இவ்வளோ பேர் நின்றுமே அந்த பொண்ணை தான் வேதனைப்படுத்துகிறாங்க. இவங்க மேற்கொண்டு பேசி ஒழிஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது சார். எங்களுக்கு தீர்வு வேணும் சார். தீர்வு கிடைக்கிற வரையும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம் சார். 5 நாள் ஆச்சு சார் புகார் கொடுத்து, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களை சமாதானமாக போங்கன்னு தான் சொல்கிறாங்க. செக்ஷன் வந்து 126(2) போட்டிருக்காங்க சார். அப்போ 74 BNS போட்டிருக்காங்க சார். இதில் வந்து எங்களுக்கு என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தீர்வு வேணும் எங்களுக்கு. எஸ்ஐ பேர் வந்து பாரதிதாசன் சார். கந்தரக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவரவங்க. அவங்களும் சேர்ந்துட்டு எங்களை சமாதானமாக போங்கன்னு சொன்னாங்க. இது சமாதானமாக போகிற கேஸா சார்? இது என்ன கட்டாய பஞ்சாயத்தா பண்ணுறாங்க? ஏதாவது சொத்து தகராறா சமாதானமாக போங்கன்னு சொல்கிறதுக்கு? இதில் எப்படி சார் ஒருத்தவங்க சமாதானமாக போவாங்க? இது இப்படியே சொல்லி எங்களை ஒரு 5 நாள் ஆச்சு சார். நாங்களும் இந்த இடம் விட்டு அடுத்த இடம், இங்கே விட்டு மேலிடத்துக்கு போய் எல்லாரும் எங்களை சமாதானப்படுத்தி அவன் நம்பிக்கை கொடுத்து எங்களை அனுப்புகிறாங்க. ஆனால் யாருமே அதுக்கான தீர்வு பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இது கடைசியாக எங்களோட கோரிக்கை. இங்கே வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் சார். எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் சார். அவர் அரெஸ்ட் பண்ணுற வரை நாங்கள் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.